குருகுல கல்வியை தொடர்ந்து 5 ஆண்டுகள் படித்திருந்தால் குருகுல கல்வி எங்க போய் படிப்போம்? நம்ம சமஸ்கிருத இலக்கணம். ஏன் தமிழ் இலக்கணம் படிச்சவன் போக முடியாதா? தெலுங்கு இலக்கணம் படிச்சவன் போக முடியாதா? முடியாது. சீமானும் கேட்கல, கருப்பையாவும் கேட்கல, எடப்பாடி பழனிசாமி கேட்டு வர அவரும் கேட்க மாட்டார். விஜய் என்று சொல்லி மிகப்பெரிய அரசியல் தலைவரா நான் வரணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு. இப்படி ஒண்ணு நடக்குதான்னு கேட்டா அவருக்கு தெரியாது. ஏன்னா இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவு அவருக்கு இல்ல. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது திராவிடம் 100. நான் சிற்பி. நண்பர்களே, அடிக்கடி காணாம போயிடுறேன், அடிக்கடி வர வேண்டியதா இருக்கு. சில தொழில்முறை சூழ்நிலைகளால என்னால தொடர்ந்து வர முடியாத சூழ்நிலையா இருக்கு. இருந்தாலும் உங்களோடு பேச வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நானும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதாவது ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ்ல, RSS அதிகாரப்பூர்வமான இதழ்ல ஒரு செய்தி வந்துச்சு. அது தொடர்பா உங்களோட பேசணும் அப்படின்னு தோணுனதுனாலதான் இந்த வீடியோ. என்னன்னா, இந்திய அரசாங்கம் ஒரு திட்டம் ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமேல் IIT என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இப்ப சென்னையில் ஒன்று இருக்கு, அது மாதிரி 8 இடங்கள் இருக்கு இந்தியா முழுமையா. இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய IIT அப்படிங்கிறது உயர்கல்வி படிக்கக்கூடிய உயர்ந்த அறிவார்ந்த மாணவர்களை வைத்து அந்த அறிவார்ந்த மாணவர்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லி மிகப்பெரிய பொறியாளர்களாக, மிகப்பெரிய அறிவியல் வல்லுநர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியாவில் அறியப்படுகிறது IIT. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த IIT அப்படிங்கிற நிறுவனத்துல படிக்கணும் அப்படின்னு சொன்னா JEE அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா மட்டும்தான் IIT-க்குள்ள போக முடியும். அந்த எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா அதற்கு நாம் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் நாம் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்கணும், படித்து அல்லது பட்டயம் இது மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய கல்வியை படித்திருந்தால் மட்டும்தான் போக முடியும், பள்ளி கல்வியை முடித்திருந்தால் மட்டும்தான் போக முடியும் என்பதுதான் இதுவரை இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையை இனிமேல் வேண்டியதில்லை. நாம ஒரு பள்ளி கல்வி முடிச்சோ அல்லது ஒரு கல்லூரி கல்வி முடிச்சோ அல்லது JEE அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் முடிச்சோ நம்ம IIT-க்குள்ள போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக அறிகிறேன். அந்த அறிகிறது எப்படி அறிகிறேன் என்று சொன்னால், இந்த RSS ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய இதழின் மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இது நடைமுறைப்படுத்தப்படுமோ என்கிற சந்தேகம் இந்த வீடியோவை போடுறேன். அதாவது இது எப்படி போலாம், அப்ப எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கான ஒரு வழியை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருகுல கல்வியை தொடர்ந்து 5 ஆண்டுகள் படித்திருந்தால். குருகுல கல்வி எங்க போய் படிப்போம்? நம்ம குருகுலம் என்று சொல்லக்கூடிய காலம் எப்ப, நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த அரசாங்கம் நிறுத்த போகுது என்கின்ற கேள்வி வரும்பொழுதுதான் உங்களோடு பேச வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்திருக்கோம். நண்பர்களே, குருகுல கல்வி படிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கு என்ன பண்றான்னா, சேது பந்தன் வித்வான் யோஜனான்னு ஒண்ணு போடுறான். சேது பந்தன் வித்வான் யோஜனானா என்னன்னு கேட்டா, எந்த விதமான பள்ளியிலோ அல்லது எந்த விதமான கல்லூரியிலோ அல்லது ஒரு JEE தேர்வோ எழுதி உள்ள வராம IIT-யில் படிப்பதற்கு ஏதாவது ஒரு குருகுலத்தில் 5 ஆண்டுகள் நீங்க போய் உங்களுடைய கல்வி கற்றவர்கள் என்று சொல்லி சான்றிதழ் வாங்கினா முடிஞ்சு போச்சு. குருகுல கல்விங்கிறது யாருகிட்ட இருக்குது? இன்றைக்கு குருகுலம் என்று சொல்லுவதே அந்த காலங்களில் இருந்த சூழ்நிலைக்கு போய் நிக்கிறது. குருகுலம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், தெரியாமல இருக்காது. குருகுல கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த காலத்தில் ஆசிரியருடைய வீடுகளில் போய் மாணவர்கள் தங்கிட்டு ஆசிரியர்களுக்கு பணிவிடைகள் செய்து ஆசிரியருக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்து ஆசிரியர்களுடைய வீட்டில் உட்கார்ந்து திண்ணை கல்வியா படிச்சதுதான் குருகுல கல்வி. அந்த குருகுல கல்வியை தொடர்ந்து வரணுமா நம்ம? அதாவது நம்ம எவ்வளவு தூரம் பின்னால் இழுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கோம்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போய் நம்ம நிறுத்துகிறது. குறிப்பா சொல்லணும்னா, குருகுல கல்வி இப்ப இதை யார் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே சில உண்மைகள் நமக்கு தெரியும். இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தினுடைய IKS இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்திய அறிவுசார் அமைப்பு அப்படின்னு சொல்லி அங்க சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் ஒரு துணை அமைப்பா இருக்குது. அந்த அமைப்பு தான் இதை முன்னெடுக்குதுன்னு போடுறாங்கன்னா நியாயம்தானா? இதை கேட்பது தவறா எப்படின்னு கேட்டா, இதை கேட்காம இருக்க முடியாத சூழ்நிலையில் தான் இப்ப நம்ம பேசுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது போன்ற சமஸ்கிருத கல்வியை படிப்பதற்கு எந்த மாணவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒரு இது போட்டிருக்காங்க. படிக்கிறேன், கேளுங்க. தத்துவம், அறிவாற்றல் அறிவியல், கணிதம், இயற்பியல், வானியல், வணித கணிதம், வானியல் கணிதம், கணித பூத் ஜோத் பதில்கள், ஜோத் ஆதித்யாவா ஏதோ வித்யா அப்படின்னு சொல்லி ஒண்ணு, வானியல் கணிதத்துக்கு பேரு, ஆயுர்வேதம், இதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒன்று வர்றாம பாருங்க, சமஸ்கிருத இலக்கணம் தான்.
ஏன் தமிழ் இலக்கணம் படிச்சவன் போக முடியாதா? தெலுங்கு இலக்கணம் படிச்சவன் போக முடியாதா? முடியாது. அப்ப எந்த இடத்துல புள்ளி வைக்கிறான்னா, அவளுக்கு மட்டுமே உரிய, அவர்கள் பார்ப்பனர்கள் மட்டுமே பலனடைகிற வகையில பார்ப்பனர்கள் பள்ளிக்கூடம் போக வேண்டியதில்லை, பார்ப்பனர்கள் ஜேஇஇ தேர்வில் எழுத வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, மனு நீதினு சொல்லி வருது இல்லையா? அந்த மனு நீதியினுடைய காலத்துக்கு தான் நம்ம கொண்டு நிறுத்த போறாங்க. மனு நீதியினுடைய காலம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறத இந்த வரைக்கும் நம்ம பலமுறை பெரியார் உட்பட பலமுறை திராவிட இயக்க தலைவர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லியும் இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை ஆளாக்குகின்ற காரணத்தால தான் இந்த கேள்வி நமக்கு வருது. இப்படி வந்தா மட்டும்தான் அவன் பெரியாரின் பேரன். இப்படி கேள்வியே வராம மாட்டுக்கு மாநாடு நடத்த, இப்படி கேள்வியே வராம பனைமரை ஏறதுக்கும் மாடு மேய்க்கிற போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் வந்தாச்சுன்னா அவன் பெரியாரின் பேரன் கிடையாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில சீமான் போன்றவர்கள் இருக்கிறார்கள். நாம் மறுக்க விரும்பல. இதே நேரத்தில் இது போன்ற கல்வி இங்கே வருகிறது என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆவது? மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் மூலமாக செய்யக்கூடிய இந்த வேலைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கின்ற கண்டனத்தை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு. அதாவது வருமுன் காப்போம் என்று சொல்வோம். வருமுன் காப்போம். என்ன வருமுன் காப்போம்? இவர்கள் அழுங்காம அப்படியே மெதுவா நகர்த்துவாங்க. நகர்த்திட்டு அப்படியே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அறிவிப்பான். எப்படி அறிவிப்பான்? 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமில்ல? இடபிள்யூஎஸ் உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மிக விரைவாக ஒவ்வொன்று அவன் எந்த போராட்டம் பண்ணியோ எந்த ஒரு பிரச்சனை செய்தோ அவன் எதுவுமே வாங்கல, யாருமே கேட்கல. ஆனா கொடுத்தோம்ல. எப்படி கொடுத்தோம்னா அங்க இருக்கிறவங்க போற அவங்களுடைய ஆளு, அந்த அவங்களுடைய ஆளாக இருக்கின்ற காரணத்தால எந்த விதமான கேள்வியும் இல்லாமல், எந்த விதமான வேண்டுகோளும் இல்லாமல், எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் அவளுக்கு எப்படி 10% இடஒதுக்கீடு கிடைச்சதோ அதே போல இந்தியாவினுடைய ஐஐடி என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலிருந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் கூடுதல் ஆவதற்கான வாய்ப்பை ஆர்கனைசர் மூலமா வெளியிட்டிருக்கிற நேரத்திலேயே ஆரம்பத்திலேயே எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. அதாவது நம்முடைய அமைப்பு என்ன வேலை செய்து, திராவிட இயக்கம் என்ன வேலை செய்து, திராவிட இயக்கம் சும்மா பேருக்கு வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்க. பல கருப்பையா பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா? அது தொடர்பா நம்ம சகோதரி உமா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இவர்கள் ஏதாவது செய்யறாங்களா? கருப்பையா இது தொடர்பா ஏதாவது கேட்டிருக்காரா? கேட்க மாட்டார். சீமான் ஏதாவது கேட்கிறாரா? கேட்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி கேட்பாரானா? சீமானும் கேட்கல, கருப்பையாவும் கேட்கல, எடப்பாடி பழனிசாமி கேட்டுருவாரா? அவரும் கேட்க மாட்டார். சரி, இதையெல்லாம் தாண்டி நம்மால் ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் என்று சொல்லி மிகப்பெரிய அரசியல் தலைவரான வரணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு. இப்படி ஒண்ணு நடக்குதான்னு கேட்டா அவருக்கு தெரியாது. ஏன்னா இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவு அவர்கிட்ட இல்ல. ஒன்றுமே இல்லாமல் எதையும் கேட்காமல் இந்தியாவினுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேட்கின்ற இயக்கமாக திராவிட இயக்கம் மட்டுமே தென்மூலையில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது தெற்கே இருந்து தொடங்குகிறது. இந்தியாவினுடைய ஒற்றுமை என்பதும் தெற்கே இருந்து தான் தொடங்குகிற உதாரணமாக தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு வேலைகளை செஞ்சு காட்டியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் பிரச்சனைகளை, இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பல்வேறு வகையிலும் எதிர்த்து போராடி கொண்டிருப்பதே வேலை என்பதுதான் திராவிட இயக்கங்களுடைய வேலையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா மொழி பிரச்சனையை பார்த்த அளவுக்கு ஒரு காலத்துல தமிழ்நாடு மட்டுமே போராடிட்டு இருந்தது. இன்று அந்த மொழி பிரச்சனை மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் பார்த்துட்டு இருக்கிறோம். மராட்டி மொழியில தான் பேசணும், மராட்டி மொழியில தான் படிக்கணும் எங்களுடைய குழந்தைகள் மராட்டியில படிக்கணும்னு மகாராஷ்டிராவில் சொல்றது தப்பான்னு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு மகாராஷ்டிரத்தில் உருவாக்கி இருக்கிறோம் இல்லையா? அந்த நிலைமைதான். அதற்கான அடிப்படை காரணம், அதனுடைய ஆரம்ப புள்ளி தமிழ்நாடு என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ளலாம். குறிப்பாக சொன்னா தமிழ்நாடு என்பதை விட திராவிட இயக்கங்கள் என்பதில் மிகப்பெரிய பெருமை நமக்கு உண்டு. அந்த பெருமையை வைத்துக் கொண்டுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு உயிர்களை இழந்தோம், பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். அந்த போராட்டங்கள் நமக்கு கிடைத்த வெற்றிதான் இன்றும் திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாத இயக்கமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை ஏதாவது ஒரு வகையில் செஞ்சிருவோமா, ஏதாவது ஒரு வகையில் அழிச்சிருவோமா என்று போராடக்கூடிய ஒன்றிய அரசினுடைய போராட்ட வழிகளில், குறுக்கு வழிகளில் இதுவும் ஒன்றாக சேது பந்தன் வித்வான் யோஜனா, அந்த இயக்கத்துக்கு பேரு சேது பந்தன் வித்வான் யோஜனா. இதை நடத்துவது இந்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம். இந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மட்டும் இதை முன்னெடுக்கின்ற பொழுது தமிழ் அந்த இடத்தில் அடுத்த இடத்துக்கு போகிறது. என்னுடைய மொழி இரண்டாம் தரமாகின்ற பொழுது அந்த இடத்தில் என்னுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் எங்களுடைய வழி. இந்த வழியில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்.
தொடர்ந்து போராடுவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழிகாட்டுவார் என்கின்ற வகையிலேதான் அவரை எதிர்த்து இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் வடவர்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மனிதர் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வார். சீமான் போன்ற சில்வண்டுகள் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது, வேடிக்கை வேண்டுமானால் பார்க்கலாம். அவரோடு நிற்பவர்களும் இதை யோசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். சீமான் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இது தொடர்பாக சேதுபந்தன் வித்வான் யோஜனா தொடர்பாக உங்களுடைய முடிவு என்ன, உங்களுடைய கருத்து என்ன, பொதுவெளியில் வைக்க முடியுமா? வைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சுபவி அவர்களை தேவையில்லாமல் பேசக்கூடிய பல கருப்பையா போன்றவர்கள் இதனுடைய கருத்து என்ன, வெளியே சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? மணியரசன் போன்றவர்களுடைய முடிவு என்ன, இதுல வெளியே சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு சொம்பு தூக்குவதுதான் வேலை. தூக்குங்கள், மறுக்க விரும்பவில்லை. எங்கள் தமிழினத்தை, எங்கள் தமிழ்நாட்டை காப்பதற்கு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய போராட்டம், எங்களுடைய பணி என்ன என்பது மக்களுக்கு தெரியும். உங்களை போன்றவர்களால் எங்களை எந்த இடத்திலும் அழிக்க முடியாது, எந்த இடத்திலும் மறைக்க முடியாது. முட்டி மோதுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். மகிழ்ச்சி.